காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்ப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். மாணிக்கம், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? திமுக சார்பில் தஞ்சாவூர்ல இன்றைய தினம் விவசாயிகளுக்கு ஆதரவாக தாவேக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல காவிரி பெருக்கெடுக்க வேண்டிய ஆடிப்பெருக்கு நாளில் டெல்டா விவசாயிகள் ஆதங்கம் பெருக்கெடுத்து போராடி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜனவரி 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய காவிரி நீர் ஆகஸ்ட் பிறந்தும் இன்னும் வரவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆடி 18 பொங்கி வரும் புது புனலை வரவேற்று காவிரி கரையின் இருக்கக்கூடிய மக்கள் சோம்பேறித்தனத்தால் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தந்தவிட கர்நாடக அரசு மறுக்கக்கூடிய சூழலில் அதை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்க்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அண்டைய மாநிலத்தில் திரைப்படம் ஓடுவதற்காக தமிழ்நாட்டின் விவசாயிகளின் வாழ்க்கையை அடகு வைப்பீர்களா என்ற கேள்வியும் முதலமைச்சரை நோக்கி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். மேலும் முழு கடன் தள்ளுபடி என வாழைப்பழம் போல வாக்குறுதி தந்து வெற்றி பெற்றுவிட்டு விவசாயிகளை ஏமாற்றிய மோசடி ஆட்சியாக தாவேக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எனவும் தாவேக ஆட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என அடம்பிடிக்கும் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல துடியாய் துடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கர்நாடகத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் பற்றி செய்திகளை பார்த்தாரா? இங்கு அதேபோல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். மேலும் விவசாயிகளை சந்திக்காமல் புறக்கணித்துவிட்டு வேளாண் பட்ஜெட்டை திருப்பதிக்கு தூக்கி சென்று உங்கள் பாவங்கள் போய்விடுமா என்றும் கேட்டிருக்கிறார். வேளாண் துறை அமைச்சர் திருப்பதியில வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக அதனை வைத்து பிரார்த்தனை செய்ததை அவர் கடுமையான ஒரு விமர்சனங்களாக முன்வைத்திருக்கிறார். மேலும் நாக்பூரில் நமது விவசாயிகள் டெல்லி நோக்கி போராட்டத்திற்காக சென்ற போது அவர்களை நாக்பூர்ல காவல்துறையில் கைது செய்து அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்பும்படி அனுப்பியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கள்ள மௌனம் காக்கிறார் எனவும் திரையில் தன்னூத்து விவசாயியாக வேடம் தெரித்தார் எனவும் தாவேக உடைய அரசையும் முதலமைச்சர் விஜயும் கடுமையான வார்த்தைகள் மூலமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மேலும் விவசாயிகளை இனியும் வஞ்சிக்காமல் தாவேக அரசு வாக்குறுதி அளித்தபடி முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், குறுவை சிறப்பு நிவாரண தொகுப்பு வழங்கி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்திட வேண்டும், காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் தீவிரமாக செயல்பட வேண்டும், அதுவரை திமுகவின் போராட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.